இப்போ 23வது ஸ்லோகம், அதாவது 3வது அத்தியாயம். இப்போ 3வது அத்தியாயத்துக்கு வந்துட்டேன். 56வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக எத்திர ஏத்தாஸ்து ந பூஜ்யந்தே சர்வாஸ்தத்திர அபலாக கிரியாக. பெண்கள் எங்கே மதிக்கப்படுகிறார்களோ அங்கே தேவர்கள் மகிழ்கிறார்கள். அவர்கள் அவமதிக்கப்படும் இடத்தில் சகல புண்ணியங்களும் வீணாகின்றன. இப்போ இந்து மதம் வந்து பெண்களை அடக்கி ஒடுக்கி மடக்கி வச்சிருக்கு, கேவலப்படுத்துது, அடிமையாக்கியிருக்கு அப்படின்னு எல்லாம் முழங்குறாங்க. ஆனால் மனு என்ன சொல்கிறாருன்னா, எந்த வீட்டிலே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கே 33 கோடி தேவர்களும் மகிழ்கிறார்கள். பெண்கள் அவமதிக்கப்படுகிற இடத்தில் தேவர்கள் நீங்கி விடுகிறார்கள். அதாவது பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ ஒரு ஆம்பளை வெளியே போகிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நானே வெளியே போகிறேன், சட்டை இல்லாமலே போகிறேன், பனியன் இல்லாமலே போகிறேன்னு வச்சுக்கோங்க. என்னை ஒருத்தன் பார்த்துட்டு திரும்பி பார்க்க மாட்டேன், பேசாமல் போய்டும். இந்த ஆளுக்கு என்னமோ நட்டு கண்டுபிடிச்சி போட்டிருக்கு, சட்டையெல்லாம் போயிட்டுருக்காரு அப்படின்னு. ஆனால் ஒரு பொண்ணு அப்படி போகிறான்னு வச்சுக்கோங்க, ஊரே வெடிக்க பார்க்கும். ஆம்பளை யாரும் வெடிக்க பார்க்குறதில்ல, பொம்பளை எல்லாரும் வெடிக்க பார்க்குறோம். சைட் சீயிங்னாலே என்ன அர்த்தம்னா, சைட் அடிக்கிறதுனா பொண்ணை பார்க்குறதுன்னு தான் அர்த்தம். ஆணை பார்க்குறதுன்னு இது வரைக்கும் கிடையாது. அதனால் பெரியவங்க என்ன சொன்னாங்க, பொம்பளைங்க கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக வீட்டிலே இருங்க, புருஷன் சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு இருங்க, கண்டபடி அலையாதீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை, பொம்பளை மாட்டிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். நீ வீட்டில் இருன்னு சொன்னதுக்கு நோக்கம் என்னன்னா, உனக்கு நல்லதுங்கிறதுக்கு தான். ஒரு தெருவில் குடிகாரன் இருக்கான், சண்டை போடுறான் அப்படின்னா, தம்பி அங்கே போகாதான், அந்த பக்கம் வேறு திருப்பக்கம் போடான்னா அவனை அடிமைப்படுத்துகிறான்னு அர்த்தம் இல்லை, இவன் நன்மைக்காக சொல்கிறாங்க, அங்கே போகாத உனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு. அதனால் வந்து பெண்கள் அதிகமாக அப்படி ஃப்ரீ மிங்கிலிங் பண்ண வேண்டாம், அதில் பிரச்சனைகள் பல இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. ஆனால் மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை ஆண்கள் எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னா, தாயாக இருந்தால் வணங்க வேண்டும், மனைவியாக இருந்தால் சாட்சாத் மகாலட்சுமியே தனக்கு மனைவியாக வந்திருக்கான்னு மதிப்பாக இருக்கணும். வாமா போமா அப்படின்னு கூப்பிடணும். உள்ள வரும்போது அடியே கைதே மூதேவி எங்கடி போயிட்ட அப்படின்னு, எவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இல்லைங்க, என் பேர் சொல்லி கூப்பிட்டா தெரியணும், மூதேவியை கூப்பிட்டு இருந்தீங்க, அவள் வரப்போகிற அளவுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதான் நீ வந்துட்டிய, இதுக்கு மேலே மூதேவி வேறு வரணுமா அப்படின்னு. இப்படியெல்லாம் பேசினீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே பெண்கள் அவமதிக்கப்படுகிறார்கள். அடுத்தாப்புல ஆஃபீஸில் திட்டு வாங்கிட்டு வந்து, கண்டக்டர்கிட்ட உதவ வாங்கிட்டு வந்து, இங்கே வந்து பொண்டாட்டிகிட்ட வீரத்தை காட்டுறது, திம்மு திம்மு திம்முன்னு சாத்துறது, இதெல்லாம் வந்து பெண்களை அவமதிக்கிறது தானே. பெண்களை பட்டினி போடுறது, உங்கள் அப்பா வீட்டில் போய் வாங்கிட்டு வா, அவ்வளோ தரேன்னு சொன்னானே, இவ்வளோ தரேன்னு சொன்னானே, எல்லாம் ஏமாற்றி விட்டானே அப்படிங்கிறது, இதெல்லாம் பணத்தின் பெயராலே போகுது. ஆனால் உண்மை என்னன்னா, அங்கே பெண்கள் அவமதிக்கப்படுகிறார். அதனால் இந்து மதம் ஒரு பெண் அழுவதையோ அடிபடுவதையோ கொடுமைப்படுவதையோ ஆதரிக்கவில்லை, எதிர்க்கிறது. மனுவே சொல்லியிருக்கார், பெண்கள் அவமதிக்கப்படக்கூடாது, சுடுசொல் சொல்கிறது, அடிக்கிறது, உதைக்கிறதெல்லாம் கூடாது, அது ரொம்ப தப்பான காரியம், சாட்சாத் மகாலட்சுமியை நீங்கள் அடிக்கிறீங்க, பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று மனு சொல்கிறார். அதனால் யாராவது உங்களுக்கு வந்து மதம் வந்து பெண்களை முடக்கி விட்டது, பெண் முன்னேற்றத்தை கெடுத்து விட்டதுன்னு சொன்னாங்கன்னா, இல்லைன்னு ஓங்கி அடிங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க. அதனால் மனு வந்து பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி அப்போவே பேசியிருக்கார். அவர்கள் அவமதிக்கப்படும் இடத்தில் சகல புண்ணியங்களும் வீணாகின்றனங்கிறார். பொண்டாட்டி அடிச்சுவிட்டு திவ்யதேசமாக போய் பாடல் பெற்ற சேத்திரமெல்லாம் சேவிச்சு, தீர்த்தமாக வாங்கி குடித்து, திருத்துழாயாக சாப்பிட்டு, சடாரியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து நின்று புண்ணியம் இல்லை. பொண்டாட்டி போட்டு அடி அடின்னு அடிக்கிற, அங்கே போய் மகாலட்சுமிகிட்ட போய் தாயே அம்மா மகாலட்சுமின்னு உன் வீட்டுக்கு வந்த தாயை பேய் மாதிரி உதைக்கிற, இங்கே கோவிலில் வந்து தாயே நேன்னு போடா வெளியில அப்படின்னு. அதனால இல்லத்தரசி கிரகலட்சுமி, அவளை கௌரவிக்க வேண்டும். அடுத்து 24 3வது அத்தியாயத்தில் 57 சோச்சந்தி ஜாமயோ எத்திர வினஷ்யத்யாசு தற்குலம் ந சோச்சந்தி தூ எத்திர ஏதாக வர்ததே ததிஹி சர்வதா. பெண்கள் கண்ணீர் வடிக்கும் குடும்பம் விரைவில் நாசமாய் போகும், அவர்கள் கவலையின்றி இருக்கும் குடும்பம் தான் செழிக்கும். ஒரு மூலையில் உட்காந்து ஒரு பொம்பளை எப்போ பார்த்தாலும் மூக்க சிந்திக்கிட்டே இருக்கா, அழுதுகிட்டே இருக்கா, அந்த மாதிரி இம்சை அவளுக்கு, பல பக்கமும் இம்சை அப்படின்னா அந்த குடும்பமே நாசமாக போகும்னு சொல்லியிருக்கு. ஒருத்தி வந்து சாப்பிடாமல் இருந்தால் ஏன் சாப்பிடல, பசிக்கலையா கேட்கணும், அழுகிறானா ஏன் அழுகிற அப்படின்னு கேட்கணும். எங்கள் பொண்டாட்டி அழுகிறாளை கவனிக்கலன்னா அதுக்கு என்ன வேலை, வந்த நாள்லேருந்து மூக்க சிந்திக்கிட்டு தான் இருக்குது, ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டு இருந்தால் விளங்குமா? நம்ம வேலையை பார்த்துட்டு போயின்னே இருக்க வேண்டியதான், கொஞ்சம் நேரம் அழுவோம், அப்புறம் வேலையை பார்க்க போங்க.
அப்படின்னு ரொட்டீனு தான். பெண்ணாக பிறந்தவங்களுக்கு அழுகிறதும் முந்தானையில் மூக்க சிந்துறதும் தான் அவங்களுக்கு ஏற்பட்ட விதின்னு வாழ்ந்தால் என்ன ஆகுமா? ஆண்டவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அந்த குடும்பமே நாசமாக போகுண்டா அப்படின்றான். பெண்களுடைய கவலை என்னவென்று கேளுங்கள், அவள் ஏன் அழுகிறாள் என்று தெரிந்து கொள்ளுங்கள், அவள் துக்கத்தை போக்குங்கள். ஆனால் அது நியாயமானு பாருங்க. சில பெண்கள் எதிர் வீட்டுக்காரனு தான் ஆம்பளை, 10 பவுன் நகை வாங்கி போட்டான், உனக்கு மீசை தான் இருக்குது, வேற என்னையா இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வேற விஷயங்க. நியாயமான குற்றச்சாட்டா பார்க்கணும். அதனால பெண்கள் கண்ணீர் வடிக்கும் குடும்பம் நாசமாய் போகும். திரௌபதி அழுதாள், தலைவிரி கோலமாக இருந்தாள், கௌரவர்கள் என்ன ஆனார்கள்? சீதை அழுதாள், அசோகவனத்தில் கண்ணீர் சிந்தினாள், ராவணன் கதை என்னாச்சு? அப்போ ராமாயணமும் மகாபாரதமும் 2 பெண்களுடைய கண்ணீருக்காக விளைந்த இதிகாசங்கள். சீதையின் கண்ணீரை துடைக்க ஒரு ராமாயணம், திரௌபதியின் கண்ணீரை துடைக்க ஒரு மகாபாரதம் என்று பிரதான இதிகாசங்கள் பெண்களுக்காக ஏற்பட்டவை. ஒரு இடத்துல வியாக்கியானத்தில் ராமாயணம் என்ற பெயருக்கு பதிலாக சீதாயனம் என்ற பெயரே பொருத்தம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சீதையின் ஒருத்தி இல்லாட்டி ராமாயணம் ஏது? திரௌபதியின் ஒருத்தி இல்லாட்டி மகாபாரதம் ஏது? இல்லையா? அதனால பெண்கள் முறைப்படி நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற